கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 16வது அதிகாரத்திலே அந்த 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது உங்களுடைய செய்கைகளை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய கிரியைகளை, செயல்பாடுகளை நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் யோசனைகளை, நம்முடைய எண்ணங்களை அவர் உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன். சங்கீதத்திலே 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு தந்தருளி. மன விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். நம்ம மனசில் நினைக்கிற காரியங்கள், நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்பொழுது என்று சொன்னால், நம்முடைய செய்கைகளை, நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது, ஜீவிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராய், அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம சங்கீதத்திலே 37ஆம் சங்கீதத்திலே அந்த 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போது நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவர். எல்லாவற்றின் தேவன் நமக்கு அனுகூலம் பண்ணி தருகிறவர். நம்முடைய வழிகளை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். நமக்கு சாதகமாய் மாற்றி தருகிறார், அனுகூலமாக கர்த்தர் மாற்றி தருகிறார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் அதே நீதிமொழிகள் 16 கூட நாம் வாசிக்கும் 7ஆம் வசனத்தில், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாக இருக்கும்படி செய்வார். அப்போ உண்மையாகவே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, நமக்கு சாதகமாய் மாற்றி தருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களையும் நம்மோடு சமாதானமாகும்படி அவர் செய்வார். காரணம் என்ன? நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுனால. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உண்மையாகவே நாட்களில் நம்முடைய செய்கைகளை, நம்முடைய வழிகளை நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது யோசனையை கர்த்தருக்கு உறுதிப்படுத்துவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சத்துருக்களை, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களையும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழும் பொழுது யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்கிறவர். உம்மை நன்றியோடு எங்களை துதிக்கிறோம். ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.